ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப்பில் போய்ட்டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலும் ஓகே, கனிமேக்ஸ் அப்படின்னாலும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், டீச்சர்ஸுக்கு தேவையான நோட்ஸ் ஆப் லெசன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம், சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, இப்போ சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோம். இதுல டொமைன் அப்படின்னா என்னது, அதே மாதிரி கோடொமைன் அப்படின்னா என்னது, ரேஞ்ச் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். டொமைன் அப்படின்னா ஏல வரக்கூடிய எலமெண்ட் எல்லாமே சேர்ந்ததுதான் டொமைன். கோடொமைன் அப்படின்னா இந்த பில வரக்கூடியது எல்லாமே சேர்ந்ததுதான் கோடொமைன். ரேஞ்ச் அப்படின்னா ஏல இருந்து வரக்கூடிய இமேஜ், அதாவது 2, 4, 6, 8 இது எல்லாமே ரேஞ்ச். இதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த சம்ல பார்க்க போறோம். அடுத்தால ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதாவது ஏல இருந்து வரக்கூடியது எல்லாமே பியோட இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Let f is equal to x comma y such that x comma y belongs to z and y belongs to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? Okay, given என்ன கொடுத்திருக்காங்க, y is equal to 2x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல n வந்து எப்படி இருக்குன்னா ரிலேஷன் ஆன் n. n அப்படின்னாலே நமக்கு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ n is equal to 1 2 3 4 5. ஓகே, இப்போ ஏவும் பியும் nல தான் இருக்குது. ஸோ ஏயும் 1 2 3ல இருந்து தான் போகுது. நமக்கு பியும் 1 2 3 4ல இருந்து தான் அப் டு போயிட்டே இருக்குது. ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, y is equal to 2x அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். அதாவது எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம், நேச்சுரல் நம்பர்ல 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 1 கொடுக்குறோம். தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தோம்னா தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு 4. If x is equal to 3, x equal 3 கொடுத்தோம்னா y is equal to 2 into 3 is equal to 6 and so on. ஓகே, இதை வந்து நம்ம ரிலேஷன்ல எழுதனா என்ன செய்வோம், f of x is equal to இங்க என்ன கொடுத்துருக்காங்க, x, y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது x, செகண்ட் வரக்கூடியது y, அதாவது 1, 2, செகண்ட் 2, 4, 3, 6, 4, 8, 5, 10, 6, 12 எக்ஸெட்ரா போயிட்டே நமக்கு இருக்கும். ஸோ டொமைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே, அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே டொமைன். எக்ஸ்ல என்னென்னலாம் கொடுக்குறோம், 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். கோடொமைன் அப்படின்னா பில வரக்கூடிய எலமெண்ட் எல்லாமே கோடொமைன். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம். அப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா பின் ரெண்டாவது வரக்கூடியது எல்லாமே கோடொமைன். ரேஞ்ச் ஏல வரக்கூடிய இமேஜ் எல்லாமே ரேஞ்ச். அப்போ 1ல இருந்து 2க்கு வருது, 2ல இருந்து 4, 3ல இருந்து 6, 4ல இருந்து 8, அப்போ 5ல இருந்து 10 வரும். அதை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேஸ் யூனிக் இன் பி. ஏல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பிக்கு வந்து தொடர்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பர் 2. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் வந்து என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ நமக்கு ஏல இருந்து வரக்கூடிய எலமெண்ட் எல்லாமே ஒவ்வொன்னா நமக்கு பியோட ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுதோம். இப்போ 1ல இருந்து 2 டைம் வந்துச்சுன்னா நாட் எ ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஏல வந்து ஏதாவது இமேஜ் இல்லாம அடிஷனலா இருந்தாலும் அது நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபங்க்ஷன் இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். Let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R is equal to x comma f of x such that x belongs to x. F of x is equal to x square plus 1 is a function from x to n அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. So given 3, 4, 6, 8. R is equal to அவங்களே கொடுத்திருக்க கண்டிஷன்னா x comma f of x such that x belongs to x. x வந்து xல தான் இருக்குது. அதே மாதிரி அந்த f of x அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை நம்ம தனியா அந்த கண்டிஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கிடுதோம். f of x is equal to x ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ xக்கு பதில் 4 வேல்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 கொடுக்குறோம். அப்போ f of x is equal to அப்போ xக்கு பதில் 3 போட்டோம்னா f of 3 is equal to 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3 9 plus 1 10. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 4 கொடுக்குறோம் xக்கு பதில். அப்போ f of 4 is equal to இங்க 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 4 into 4 வந்தா 16 plus 1 17. x is equal to 6. அப்போ f of x is equal to f of 6 is equal to 6 square. 6 6 are 36 plus 1 37. Next x is equal to 8. f of x is equal to f of 8 is equal to 8 8s are 64 plus 1 65. So இதோட ரிலேஷன்னாலே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க f comma f of x. அப்போ ஃபர்ஸ்ட் x வந்து 3 இருக்குது, f of x வந்து 10 இருக்குது. 3 இருந்துச்சுன்னா இங்க 10, 4 இருந்துச்சுன்னா இங்க 17, 6 இருந்தா 37, 8 இருந்தா 65. இததான் நம்ம ரிலேஷனா எழுதிக்கிட்டோம். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் 3, 4, 6, 8க்கு 10, 17, 37, 65 அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இமேஜ் இருக்குது. சோ the relation R from x to n is a function. Question number 3. இதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்டது வேணா நம்முடைய யூடியூப் சேனலான கனிமேக்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்முடைய வெப்சைட்டான www.kanimax.com நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். Given the function f from x square minus 5x plus 6, evaluate 1 f of minus 1, 2 f of 2a, 3 f of 2, 4 f of x minus 1. First subdivision f of minus 1. Given condition f of x is equal to x square minus 5x plus 6. x வர இடத்துல minus 1 substitute பண்றோம். So f of minus 1 is equal to minus 1 whole square minus 5 into minus 1 plus 6. Minus 1 square பண்ணா plus 1 ஆயிரும். இந்த minus 5 minus 1 plus 5 ஆயிரும் plus 6. So 6 plus 6 is equal to 12. Second subdivision f of 2a. Given condition f of x is equal to x square minus 5x plus 6. x வர இடத்துல 2a substitute பண்றோம். So f of 2a is equal to 2a whole square minus 5 into 2a plus 6. அப்போ 2 2s are 4a square minus 5 2s are 10a plus 6. Okay. Next sum வந்து f of 2 is equal to f of x is equal to x square minus 5x plus 6. 2 square minus 5 into 2 plus 6. 2 2s are 4 minus 10 plus 6 is equal to 10 minus 10 is equal to 0. Next f of x minus 1. f of x is equal to x square minus 5x plus 6. f of x வர இடத்துல x minus 1 போட்டுக்கிறோம். So f of x minus 1 is equal to x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6.
சோ இதுல நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. சோ இந்த ஃபார்முலா இதுல அப்ளை பண்றோம். a க்கு பதில் x உம் b க்கு பதில் 1 உம் போடுறோம். சோ x square minus 2x plus 1. இந்த 5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா minus 5x minus 1 5 minus 1 plus 5 plus 6. So x square minus 2x minus 5x minus 7x. இங்க ஒரு 1 இருக்குது, அங்க ஒரு 6 இருக்குது, ஒரு பிளஸ் 5 இருக்குது. 3 ஆட் பண்ணோம்னா 12 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இப்ப நம்ம சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். டொமைன் டொமைன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வர்றது எல்லாமே நமக்கு டொமைன் அப்படின்னு சொல்றோம். ரேஞ்ச் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் டச் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இமேஜ் ஒவ்வொன்றும் இமேஜ் அப்படின்னா இந்த 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1 வந்து இந்த இடத்துல 2ன்னு டச் பண்ணி வரக்கூடிய இடத்த தான் இமேஜ். இப்போ 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இமேஜ் வந்து 3ஆக இருக்கும். 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f(6) அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம சம்ம பார்க்கலாம். A graph representing the function f of x is given in it. Clear that f of 9 is equal to 2. Find the following values of the function. Graph வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நம்ம வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்கறாங்க. இப்ப f of 0 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறாங்க. f of 0 அதே மாதிரி f of 7, f of 2 and f of 10 இதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ f of 0 அப்போ இந்த 0 நேருக்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. நெக்ஸ்ட் f of 7. இப்போ f of 7 இந்த 7 நேருக்கு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல டச் ஆகுது அப்படின்னா 6ல டச் ஆகுது. அப்போ f of 7 is equal to 6. f of 2 வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. f of 2 இந்த 2 வந்து எந்த இடத்துல டச் ஆகுது அப்படின்னா 6ல டச் ஆகுது. ஸோ f of 2 is equal to 6. அதே மாதிரி f of 10 வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. f of 10 இங்க இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு இடம். அப்போ இந்த பகுதியில பார்க்கும்போது 0ல தான் நமக்கு இருக்கும். ஸோ f of 10 is equal to 0. Second subdivision. For what values of x is f of x is equal to 1? எந்த வேல்யூ xக்கு கொடுத்தா f of x வேல்யூ வந்து 1 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நமக்கு இப்போ 1 வரக்கூடிய வேல்யூ இந்த இடத்துல 1 வரணும் அப்படின்னா என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா 9.5 கொடுக்கணும். இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த கிராஃப்ல கட் பண்ணக்கூடிய இடம் 9க்கும் 10க்கும் மிடில்ல கட் பண்ணுது. அதனாலதான் 9.5. அப்ப எக்ஸோட வேல்யூ 9.5 இருந்தா f of x வேல்யூ வந்து 1 ஆக இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். டிஸ்கிரைப் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அப்படின்னு எதெல்லாம் டொமைன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா x such that 0 less than or equal to x less than or equal to 10 x belongs to R. அதாவது இந்த 1 2ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் நம்ம டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ரேஞ்ச் அப்படின்னா y ஆக்சிஸ்ல வரக்கூடியதுதான். x such that 0 less than or equal to x less than or equal to 9 x belongs to R. இந்த 9 வரைக்கும் உள்ளதுதான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6? இந்த 6 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. சோ இமேஜ் ஆஃப் 6 வந்து f of 6 is equal to 5. 6 வரக்கூடிய இடம் எந்த இடத்துல வருது அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிற இடத்துல வருது. அதனால இமேஜ் ஆஃப் 6 இந்த 6 இமேஜ் வந்து அதாவது இமேஜ் ஆஃப் 6 அப்படிங்கிறது தான் நம்ம f of 6 அப்படின்னு சொல்றோம்.
இது எந்த இடத்துல நமக்கு இருக்குது அப்படின்னா 5ல கிடைக்கும். ஓகே, இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, இப்போ சம்முக்கு போகலாம். Let f of x is equal to 2x plus 5 if x not equal to 0, then find the values of f of x plus 2 minus f of 2 by x. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் சம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம f of x plus 2 அப்படின்னு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f of 2 என்னன்னு கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது, அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் f of x plus 2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ பை given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x is equal to 2x plus 5. இது given condition. அந்த கண்டிஷனை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். f of x is equal to 2x plus 5. இப்போ x-க்கு பதிலு x plus 2 இருக்குது. ஸோ x வர இடத்துல x plus 2 நம்ம போடுறோம். அப்போ f of x plus 2 is equal to 2 into x plus 2 plus 5. இப்போ 2 வந்து மல்டிப்ளை பண்ணா 2 into x 2x ஆயிரும். 2 2s are 4 plus 5. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2x plus 5 plus 4 வந்தா 9 கிடைக்கும். ஓகே, இப்போ f of x plus 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f of 2 கண்டுபிடிக்கிறோம். f of 2 is equal to இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 2 into x plus 5. x-க்கு பதில் 2 போட்டா 2 into 2 plus 5. 2 2s are 4 plus 5 is equal to 9. இப்போ நம்ம f of x plus 2 கண்டுபிடிச்சிட்டோம், f of 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதுதான் ஓகே. f of x plus 2 minus f of 2 by x is equal to function of x plus 2க்கு என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 2x plus 9. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் 2க்குள்ள வேல்யூ வந்து 9. ஸோ 2x plus 9 minus 9 by the x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிருந்தோம். 2x plus 9 ஒரு minus 9 plus 9 minus 9 கேன்சல் ஆயிட்டுனா 2x by x இருக்கும். x கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 2 கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 6ல சப்டிவிஷன் 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். a function f is defined by f of x is equal to 2x minus 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு find the values of f of 0 plus f of 1 by 2. இதுவும் லாஸ்ட் சம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் f of 0 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அண்ட் f of 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். f of 0 is equal to இந்த கண்டிஷன்ல x வர இடத்துல 0 போடுறோம். அப்போ 2 into 0 minus 3. 2 into 0 0 minus 3 is equal to minus 3. f of 1 is equal to x வர இடத்துல 1 கொடுக்குறோம். அப்போ 2 into 1 minus 3. 2 into 1 is equal to 2 minus 3. minus 3ல இருந்து plus 2 செப்பரேட் பண்ணோம்னா minus 1 நமக்கு கிடைக்கும். ஸோ f of 0வும் கண்டுபிடிச்சிட்டோம், f of 1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் f of 0 plus f of 1 by 2 is equal to minus 3 f of 0ஓட வேல்யூ plus f of 1ஓட வேல்யூ minus 1 by 2. minus 1 minus 3யும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளஸும் மைனஸும் மைனஸா இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும். minus 3 minus 1 by 2 is equal to minus 4 by 2. கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஆன்சர் minus 2. செகண்ட் சப்டிவிஷன் வந்து a ஃபங்க்ஷன் அதே கண்டிஷன் f of x is equal to 2x minus 3 இருந்தா find x such that f of x is equal to 0. இந்த f of x ஓட வேல்யூ வந்து 0 ஆகிட்டோம்னா x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப f of x is equal to 0 அப்படின்னா 2x minus 3 is equal to 0. இந்த minus 3 அந்த பக்கமா போனா plus 3 ஆயிரும். x is equal to மல்டிப்ளைல இருக்க 2 இங்க வரும்போது டினாமினேட்டருக்கு மாறிடும். ஸோ x ஓட வேல்யூ 3 by 2. Find x such that f of x is equal to x.
இந்த சம்ல f of x is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ f of x is equal to x இருந்தா x ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்கிறாங்க. சோ f of x க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 3. இந்த f of x க்கு பதிலா 2x minus 3 is equal to x. இப்போ இந்த பிளஸ் எக்ஸ் இந்த பக்கமா வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆயிரும். மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் 3 ஆயிரும். 2xல இருந்து ஒரு எக்ஸை செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது x is equal to 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து find x such that f of x is equal to f of 1 minus x. ஸோ இப்போ இந்த f of x அப்படிங்கிற இடத்துல இந்த கண்டிஷனை அப்ளை பண்ண போறோம். f of x is equal to 2x minus 3 இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது? 1 minus x. x வர இடத்துல அப்போ f of 1 minus x is equal to 2 into x. x வர இடத்துல 1 minus x போட்டுக்கிறோம். இந்த minus 3 நமக்கு கிடைக்கும். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2s are 2 minus 2 into x 2x minus 3. So minus 2x minus 3 plus 2 add பண்ணோம்னா minus 1 நமக்கு கிடைக்கும். So f of x is equal to f of 1 minus x by given condition வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ f of x க்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்க? 2x minus 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். f of 1 minus x க்கு என்ன இருக்குது? minus 2x minus 1ங்கிறது நமக்கு தெரியும். இந்த மைனஸ் 2x இந்த பக்கமா வரும்போது நமக்கு பிளஸ் 2x மாறிடும். இங்க இருக்கக்கூடிய minus 3 அந்த பக்கமா போகும்போது பிளஸ் 3 மாறிடும். ஸோ 2x plus 2x ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4x equal to 3ல இருந்து 1 செப்பரேட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ x is equal to 2/4 மல்டிப்ளைல இருக்கிறது இங்க வரும்போது டிவைட் ஆயிரும். So x is equal to 1 2s are 2 2 2s are 4. So x ஓட வேல்யூ வந்து 1/2. இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இதே மாடல் உள்ள சம்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்முடைய யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதோட ஆன்சர் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான பேசிக் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த சம்ல வந்து நமக்கு வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம்னாலே லென்த் பிரெத் ஹைட்டுன்னு சொல்றோம். இப்போ நமக்கு லென்த்தும் பிரெத்தும் இதுல சேமா இருக்குது, ஹைட்டு மட்டும்தான் நமக்கு டிஃபரன்ஸா இருக்குது. ஸோ வால்யூமுக்கான ஃபார்முலா நமக்கு வேணும். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு V is equal to LBH அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சா இந்த சம்மை வந்து ஈஸியா நம்ம போடலாம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். An open box is to be made from a square piece of material 24 centimeter on the side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure. Express the volume B of box as a function of x. Okay, இந்த ஷேப்ல இருக்குது. இத வந்து நம்ம ஒரு பாக்ஸா நம்ம செய்யறோம் ஸ்கொயர் ஷேப்ல. ஸோ ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து லென்த்தும் பிரெத்தும் சேமா இருக்கும். அதாவது 24 minus 2x இருக்கும். ஆனா ஹைட்டு மட்டும் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். லென்த் L is equal to 24 minus 2x சென்டிமீட்டர். அதே மாதிரி பிரெத் B is equal to 24 minus 2x சென்டிமீட்டர். ஹைட் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்குது, அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் V is equal to ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் LBH cubic unit. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 24 minus 2x, பியோட வேல்யூவும் 24 minus 2x, ஹைச்சோட வேல்யூ வந்து எக்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்றோம். 24 into 24 மல்டிப்ளை பண்ணா 576. 24 என்று minus 2x மல்டிப்ளை பண்ணோம்னா minus 48x. இந்த 2x-ஐயும் 24-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸும் மைனஸும் minus 48x. minus 2x-ஐயும் இந்த minus 2x-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 2s are 4 x into x x ஸ்கொயர்.
இன்று மல்டிப்ளைல எக்ஸ் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 576x minus 96x square plus 4x cube. வெளியே இருக்கக்கூடிய x வந்து நம்ம உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க வெறும் 576 இருக்கறனால இதை பண்ணும்போது எக்ஸா வந்துருது. minus 48x minus 48x ஆட் பண்ணும்போது minus 96x இருக்கும். அது கூட x மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் ஆயிடும். இது 4x ஸ்கொயர் தான் இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4x கியூப் ஆயிடும். ஸோ இத ஆர்டர், அதாவது அசெண்டிங் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல இப்ப நம்ம எழுதிக்கிறோம். இந்த 4x கியூப்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும், மைனஸ் 96x ஸ்கொயருங்கிறது செகண்ட் வந்துடும், தேர்ட் வந்து 576x வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 8 சம் பார்க்கலாம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x whole square. அதாவது இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, f of x is equal to 3 minus 2x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இன்னொரு such that அப்படின்னு ஒரு கண்டிஷன் f of x square is equal to f of x whole square ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் கண்டிஷன் வந்து நமக்கு என்னது, f of x is equal to 3 minus 2x. நெக்ஸ்ட் f of x வேணும், f of x ஸ்கொயரும் வேணும். ஸோ f of x ஸ்கொயர் is equal to 3 minus x வர இடத்துலலாம் x ஸ்கொயர் நம்ம போடுறோம். அப்போ 3 minus 2x ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு f of x-னா என்னன்னு தெரியும், f of x ஸ்கொயர் அப்படின்னாலும் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா f of x வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். x ஸ்கொயர்னா x இன்று xன்னு சொல்றோம். அதே மாதிரி f of x ஹோல் ஸ்கொயர்னா f of x இன்று f of x. f of x-ங்கிறது நமக்கு தெரியும் 3 minus 2x இன்று 3 minus 2x. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9. அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2 3s are minus 6x. அதே மாதிரி இதுல ஒரு 2 3s are minus 6x. minus 6x-உம் minus 6x-உம் minus 12x அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும். 2 2s are 4x ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இத டிசெண்டிங் ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறோம். 4x ஸ்கொயர் minus 12x plus 9. ஸோ நம்ம f of x அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் தெரியும், f of x ஸ்கொயர் தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். பை கிவன் கண்டிஷன் படி f of x ஸ்கொயர் is equal to f of x ஹோல் ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4x ஸ்கொயர் minus 12x plus 9. ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமா நம்ம கொண்டு வந்துருக்கோம். 4x ஸ்கொயர் minus 12x plus 9 minus 2x ஸ்கொயர் இந்த பக்கமா போனா plus 2x ஸ்கொயர் ஆயிரும், plus 3 இந்த பக்கமா போனா minus 3 ஆயிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு எதுவுமே இருக்காது, அதனால 0 போட்டுக்கிறோம். ஸோ இது ஆர்டரா நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 4x ஸ்கொயர் ஒரு 2x ஸ்கொயர், 4 plus 2 6x ஸ்கொயர் minus 12x, இங்க ஒரு பிளஸ் 9 இருக்குது, இங்க ஒரு minus 3 இருக்குது. 9ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ பிளஸ் 6 is equal to 0. இப்போ 6ஆல டிவிசபிள் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா 6ஆல 6 கேன்சல் ஆயிருந்தா x ஸ்கொயர் இருக்கும். 1 6 are 6, 2 6 are 12 கிடைக்கும். ஸோ 2x, இங்கேயும் ஒரே ஒரு 6 தான், பிளஸ் 1 is equal to 0. இதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணோம்னா x minus 1 இன்று x minus 1,
அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் வரணும்னா ஆட் பண்ணோம்னா -2 வரணும். அந்த கான்செப்ட்ல இதை ஃபேக்டரா பிரிச்சுக்கிட்டோம். அப்போ x minus 1 into x minus 1 is equal to 0. So x is equal to 1. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்முடைய கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 8 சம் பார்க்கலாம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x whole square. அதாவது இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. f of x is equal to 3 minus 2x அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இன்னொரு such that அப்படின்னு ஒரு கண்டிஷன் f of x square is equal to f of x whole square ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் கண்டிஷன் வந்து நமக்கு என்னது f of x is equal to 3 minus 2x. நெக்ஸ்ட் f of x வேணும், f of x ஸ்கொயரும் வேணும். ஸோ f of x square is equal to 3 minus x ன்னு வர இடத்துலலாம் x ஸ்கொயர் நம்ம போடுறோம். அப்போ 3 minus 2x ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு f of xனா என்னன்னு தெரியும், f of x ஸ்கொயர் அப்படின்னாலும் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா f of x வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். x ஸ்கொயர்னா x என்று xன்னு சொல்றோம். அதே மாதிரி f of x ஹோல் ஸ்கொயர்னா f of x என்று f of x. f of xங்கிறது நமக்கு தெரியும் 3 minus 2x என்று 3 minus 2x. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9. அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2 3s are minus 6x. அதே மாதிரி இதுல ஒரு 2 3s are minus 6x. minus 6xம் minus 6xம் minus 12x அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும். 2 2s are 4x ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இத டிசெண்டிங் ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறோம். 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9. ஸோ நம்ம f of x அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி f of x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் தெரியும், f of x ஸ்கொயர் தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். பை கிவன் கண்டிஷன் படி f of x ஸ்கொயர் is equal to f of x ஹோல் ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 minus 2x ஸ்கொயர் equal to f of x ஹோல் ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4x ஸ்கொயர் minus 12x plus 9. ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4x ஸ்கொயர் minus 12x plus 9 minus 2x ஸ்கொயர் இந்த பக்கமா போனா plus 2x ஸ்கொயர் ஆயிரும். plus 3 இந்த பக்கமா போனா minus 3 ஆயிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு எதுவுமே இருக்காது, அதனால 0 போட்டுக்கிறோம். ஸோ இது ஆர்டரா நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 4x ஸ்கொயர் ஒரு 2x ஸ்கொயர், 4 plus 2 6x ஸ்கொயர் மைனஸ் 12x. இங்க ஒரு பிளஸ் 9 இருக்குது, இங்க ஒரு மைனஸ் 3 இருக்குது. 9ல இருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 6ஆல டிவிசபிள் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா 6ஆல 6 கேன்சல் ஆயிருந்தா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். 1 6 are 6, 2 6 are 12 கிடைக்கும். ஸோ 2x, இங்கேயும் ஒரே ஒரு 6 தான். பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்று எக்ஸ் மைனஸ் 1, அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் 1னா ஆட் பண்ணோம்னா -2 வரணும். அந்த கான்செப்ட்ல இதை ஃபேக்டரா பிரிச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்று எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு சம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்முடைய வெப்சைட்டான www.kanimax.com கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான பேசிக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த சம்முக்கு பேசிக் ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீட். இது வந்து சயின்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டைம் இன்டு ஸ்பீட். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. அல்ஜிப்ராவிலையும் இதே ஃபார்முலா வச்சு நமக்கு சம்ஸ் வருது. டிஸ்டன்ஸ்னாலே நமக்கு டைம் இன்டு ஸ்பீட் அப்படின்னு தெரியணும். இது 10th மட்டும் இல்ல,
இது நமக்குள்ள காம்படேட்டிவ் எக்ஸாம்ல வரக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி, டெட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இதே கொஸ்டின் வந்து நமக்கு வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஃபார்முலா. ஓகே, சம்முக்கு போகலாம். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. Okay, இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்ட் வரதுனால இது இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீட் ஆஃப் த பிளேன் எவ்வளவு இருக்குது? 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதோட ஸ்பீடு வந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். டைம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, டி ஹவர்ஸ். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து டி கிலோமீட்டர். மூணுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீட். ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு டி அப்படின்னு தெரியும். டைம் வந்து 500, ஸ்பீடு அப்படின்னா டி, டைம் 500 டி. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு சம்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய வெப்சைட்டான www.kanimax.com நீங்க போய் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10ல சப்டிவிஷன் 1, 2, 3, 4. ஓகே, சம்முக்கு போகலாம். The data in the adjacent table depicts the length of a woman forehand and her corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b where a comma b are constant. ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. லென்த் வந்து forehand x ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹைட்டை வந்து y இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 4 சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் எலமெண்ட் ஆஃப் எ டொமைன் இஸ் ஹேவிங் எ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன், ஹென்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். வந்த நம்பரே திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகல. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா நாட் எ ஃபங்க்ஷன் ஆகும். ஒரே இடத்துல இருந்து ஒவ்வொன்றுக்கு தான் நமக்கு போகுது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். செகண்ட், ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. y is equal to ax plus b அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, if x is equal to 45 and y is equal to 65, substitute the equation 65 is equal to 45a plus b and x is equal to 35, y is equal to 56. இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 56 is equal to 35a plus b. ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 9 is equal to 10a கிடைக்கும். அப்போ a is equal to 9/10 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ a is equal to 0.9. ஓகே, if a is equal to 0.9, substitute the equation 1. So 56 is equal to 35 into a oda value 0.9 plus b. அப்போ 56 is equal to 35 0.9 multiply பண்ணோம்னா 31.5 கிடைக்கும் plus b. ஓகே, இப்போ b is equal to 56 minus 31.5. செப்பரேட் பண்ணோம்னா b is equal to 24.5 கிடைக்கும். ஸோ a ஓட வேல்யூ 0.9 and b ஓட வேல்யூ 24.5. இதை வந்து நம்ம ரிலேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்த ஃபார்முலாவுக்கு பயன்படும். y is equal to a ஓட வேல்யூ 0.9x plus b ஓட வேல்யூ 24.5. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன். Find the height of a woman whose forehand length is 40 centimeter. When x is equal to 40, then y ஓட வேல்யூ கேட்குறாங்க.
நமக்கு y is equal to a plus bங்கிறது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம செகண்ட் சப்டிவிஷன்ல y is equal to 0.9x plus 24.5 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல x is equal to 40 இங்க ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to 0.9 into 40 plus 24.5. Therefore y is equal to 2 multiply பண்ணா 36.0 plus 24.5 add பண்ணோம்னா y is equal to 60.5. So height of a woman is equal to 60.5 inches. Fourth subdivision வந்து find the length of the forehand of a woman if her height is 53.3 inches. When y is equal to 53.3 inches, to find x கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஏற்கனவே நம்ம செகண்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சதுதான் y is equal to 0.9x plus 24.5. இதுல y-யோட வேல்யூ 53.3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ 53.3 is equal to 0.9 into x plus 24.5 plus 24.5 இங்க வந்துன்னா மைனஸா மாறிடும். இப்போ செப்பரேட் பண்ணோம்னா 0.9x is equal to 28.5 கிடைக்கும். ஸோ x is equal to 28.8 by 0.9 கேன்சல் பண்ணோம்னா x ஓட வேல்யூ நமக்கு 32 சென்டிமீட்டர். ஓகே, இதே மாதிரி நீங்க மேத்ஸ் சம்பந்தப்பட்டது அனைத்தும் நீங்க பார்க்கணும் நம்மளுடைய வெப்சைட்டான www.kanimax.com நீங்க போனீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி www.gobi.digital பார்க்கலாம். யூடியூப் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா மேக்ஸ் சம்பந்தப்பட்டது 1ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இருக்குது. நீங்க யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.